உன் மனசுல தவறான காம எண்ணங்கள் அதிகமா வருதா? நீ அதை நிறுத்த முயற்சிச்சாலும் அது மீண்டும் மீண்டும் திரும்பி வருதா? இன்னைக்கு இந்த வீடியோல நாம் பார்க்க போவது காம எண்ணம் ஏன் வருகிறது, அது எப்படி உன்னை மெதுவாக அழிக்கிறது, அதை அடக்காமல் எப்படி கட்டுப்படுத்துவது, ட்ரிகரை எப்படி நீக்குவது, உடல் சக்தியை எப்படி மாற்றுவது, தியானம் எப்படி மனதை பலப்படுத்துகிறது, தனிமை எப்படி உன்னை பலவீனப்படுத்துகிறது. இந்த வீடியோ முழுவதையும் பார்த்தால் உன் மனதை கட்டுப்படுத்த ஒரு தெளிவான வழி கிடைக்கும். அதனால கவனமாக கேள். முதலாவது விஷயம், ஏன் காம எண்ணங்கள் வருகிறது? முதலில் ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். காம எண்ணம் தவறு இல்லை, அது மனித இயல்பு. நம்ம உடம்புல இருக்கும் ஹார்மோன்கள் இயற்கையா இந்த சிந்தனையை உருவாக்கும். இது பாவம் இல்லை, இது குற்றம் இல்லை. ஆனா அதை அதிகமாக மனசுல வளர விடுறது தான் பிரச்சனை. நம்ம மூளை எதை விரைவா மகிழ்ச்சி தருதோ அதையே மீண்டும் மீண்டும் தேடும். காம சிந்தனை மூளைக்கு சில வினாடிகளில் டோபமின் என்ற மகிழ்ச்சி ஹார்மோனை உருவாக்கும். அதனாலதான் மனம் அதை விட்டுவிட விரும்பாது. இது ஒரு பழக்கமாக ஆரம்பிக்கும். முதல் நாள் சில வினாடிகள், அடுத்த நாள் சில நிமிடங்கள், பின்னர் அது தினசரி சிந்தனையாகிவிடும். இதுதான் மன அடிமை. இன்னொரு காரணம், நம்ம சுற்றுப்புறம், சோஷியல் மீடியா, மூவிஸ், ஷார்ட் வீடியோஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இவையெல்லாம் நம்ம கண்களுக்குள் அந்த விதமான படங்களை நுழைக்குது. கண் பார்த்தது மனம் நினைக்கும், மனம் நினைத்தது உணர்ச்சியாக மாறும், உணர்ச்சி செயலாக மாறும். அதனால தான் புத்தர் சொன்னாரு, கண்களை காக்கும் மனிதன் மனதை காக்கிறான். மூன்றாவது காரணம், தனிமை. நீ அதிக நேரம் தனியா இருந்தா மனம் ஏதாவது சிந்திக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாத மனம் ஆபத்தான எண்ணங்களை உருவாக்கும். அதனாலதான் பயனுள்ள செயல்களில் மனம் ஈடுபடணும். நான்காவது காரணம், அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மன அழுத்தம் வந்தால் மனம் தற்காலிக மகிழ்ச்சி தேடும். அதுக்காக காம சிந்தனையை பயன்படுத்தும். ஆனா அது நேர்மறை தீர்வு இல்லை, அது ஒரு தப்பான தப்பிப்பு. இப்போ முக்கியமான உண்மை, எண்ணம் வருவது உன் தவறில்ல, ஆனா அதை வளர்த்து கொள்வது உன் பொறுப்பு. நீ எண்ணத்தை உன் அடையாளம் என்று நினைக்காதே. அது வந்து போகும் ஒரு மேகம் மாதிரி. நீ அதை பார்த்து கொண்டிருக்கும் வானம். இதுதான் முதல் புரிதல். காம எண்ணம் உன்னை கட்டுப்படுத்தவில்லை, நீ அதை புரிந்து கொள்ளாமல் அதை வளர்த்து கொண்டிருக்கிறாய். அடுத்த பகுதியில் அது எப்படி உன் வாழ்க்கையை அழிக்கிறது என்று பார்ப்போம். இரண்டாவது விஷயம், அது எப்படி உன்னை மெதுவாக அழிக்கிறது. நீ ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கியா? தவறான காம எண்ணம் வந்த உடனே சில வினாடிகள் மனம் மகிழ்ச்சி அடையும். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அமைதி போகுது, குற்ற உணர்வு வரும். நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன் என்று உன்னை நீயே குறை சொல்ல ஆரம்பிப்பாய். இதுதான் அதன் முதல் தாக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட். நீ உன்னை நீயே மதிக்காமல் போக ஆரம்பிப்பாய். ஒரு மனிதனுக்கு அவன் தன்னம்பிக்கை அவனுடைய பலம். ஆனா காம சிந்தனைக்கு அடிமையான மனம் தன்னம்பிக்கையை மெல்ல மெல்ல கெடுக்கும். இரண்டாவது தாக்கம், கான்சென்ட்ரேஷன். நீ படிக்க முயற்சிப்பாய், வேலை செய்ய முயற்சிப்பாய், ஆனா மனம் மீண்டும் அதே சிந்தனைக்கு போய்விடும். ஒரு விஷயத்தில் முழு கவனம் கொடுக்க முடியாமல் போகும். இது வெற்றியை தள்ளி வைக்கும். மூன்றாவது தாக்கம், ரிலேஷன்ஷிப். நீ எதிரில் இருக்கும் மனிதரை ஒரு மனிதராக பார்க்காமல் ஒரு ஆசை பொருளாக பார்க்க ஆரம்பித்தால் உன் பார்வை மாறிவிடும். அது உன் மரியாதையை குறைப்பது மட்டுமில்ல, உன் உறவுகளை சிதைக்கும். நான்காவது தாக்கம், மன அமைதி. காம எண்ணம் அதிகரித்தால் மனம் அமைதியாக இருக்காது. எப்போதும் ஒரு உள் போராட்டம். நிறுத்தணும், இல்லை இன்னும் கொஞ்சம். இந்த உள்குரல் மனதை சோர்வடைய செய்யும். மிக ஆபத்தான உண்மை, மன அடிமை. முதல் நாள் நீ அதை கட்டுப்படுத்த முயற்சிப்பாய், பிறகு அது உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். நீ இல்லை என்று சொல்ல முடியாத நிலை, அதுதான் அடிமை. ஆனா கவனமா கேள், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் காம எண்ணம் இல்லை. அதை நீ புரிந்து கொள்ளாம அதை அடக்க முயற்சிப்பதுதான் காரணம். நீ அதை வெல்ல முடியாது போராடினான், நீ அதை வெல்ல முடியும் புரிந்து கொண்டால். அடுத்த பகுதியில் அதை எப்படி நிரந்தரமாக கட்டுப்படுத்துவது புத்தர் சொன்ன வழியில் பார்ப்போம். மூன்றாவது, நிரந்தர தீர்வை
மனதை கட்டுப்படுத்தும் ரகசியம் இப்போ வரை நாம் பார்த்தது. காரணம் என்ன? அது எப்படி உன்னை பாதிக்குது? ஆனா இப்போ முக்கியமான கேள்வி, இதை எப்படி நிறுத்துவது? முதல் உண்மை, எண்ணத்தை வலுக்கட்டாயமாக நிறுத்த முடியாது. நீ இதை நினைக்க கூடாது என்று சொன்னா அது இன்னும் பலமாக வரும். இதுதான் மனத்தின் இயல்பு. கவனிப்பு என்றால் என்ன? முதலில் ஒரு முக்கியமான உண்மை, நீ எண்ணம் இல்லை, நீ அதை கவனிப்பவன். இதுதான் மிகப்பெரிய புரிதல். ஒரு காம எண்ணம் திடீரென்று உன் மனதில் தோன்றும். அந்த நொடியில் நீ என்ன செய்வாய்? பொதுவாக 2 வழி. 1, அதோடு சேர்ந்து போவாய். 2, அதை அடக்க முயற்சிப்பாய். இரண்டும் தவறு. அடக்க முயற்சி இது தவறு. நினைக்கக்கூடாது. அப்படி சொன்னால் மனம் எதிர்த்து நிற்கும். எண்ணம் இன்னும் பலமாகும். அதோடு சேர்ந்து போவது, அதை வளர்த்தால் அது கற்பனையாகும், பின்னர் ஆசையாகும், பின்னர் பழக்கமாகும். சரியான வழி, கவனிப்பு. எண்ணம் வந்தவுடனே அதை பற்றி சிந்திக்காதே, அதை பார்த்து மட்டும் இரு. உன் உள்ளே மெதுவாக சொல், இப்போ ஒரு காம எண்ணம் வந்திருக்கிறது. அதுதான். அதை நல்லது அல்லது கெட்டது என்று மதிப்பிடாதே. நீ ரோட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கார் கடந்து போகும். நீ காரோடு ஓடி போவியா? இல்ல, அதை பார்த்து விடுவாய். அதே மாதிரி எண்ணமும் ஒரு வண்டி மாதிரி. அது வந்துச்சு, போகும். முக்கிய ரகசியம், எண்ணம் நீ கவனம் கொடுத்தால்தான் வலுவாகும். நீ கவனித்து மட்டும் இருந்தால் அது பலவீனமாகும். இது எப்படி வேலை செய்கிறது? எண்ணம் வந்தவுடன் மூளையில் டோபமின் சிக்னல் உருவாகும். ஆனா நீ அதோடு சேர்ந்து போகவில்லை என்றால் அந்த சிக்னல் மெதுவாக குறையும். மூளை புரிந்து கொள்ளும், இது முக்கியமில்லை. பின்னர் அந்த எண்ணம் அடிக்கடி வராது. முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், 2ஆம் நாள் சிறிது எளிதாகும். 30 நாள் இதை பிராக்டிஸ் செய்தால் உன் மனம் புதிய பழக்கத்தை உருவாக்கும். அதுதான் மனப்பயிற்சி. ஒரு சிறிய பயிற்சி. இப்போ கண்களை மூடு, மூச்சை கவனிக்க. மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. ஒரு எண்ணம் வந்தால் அதை எண்ணம் என்று மட்டும் சொல். மீண்டும் மூச்சுக்கு திரும்பு. இதுதான் கவனிப்பு. கவனிப்பு என்பது போராடுவது அல்ல, அடக்குவது அல்ல. அதை புரிந்து கொண்டு அதை போக விடுவது. நீ எண்ணத்தை வெல்ல வேண்டாம், அதை அதன் சக்தியை இழக்கச் செய். அதுதான் உண்மையான வெற்றி. ட்ரிகரை நீக்கு. முழு விளக்கம். ஒரு தீ தானாக பெரியதாக மாறாது, அதுக்கு எரிபொருள் தேவை. அதே மாதிரி தவறான காம எண்ணமும் தானாக வளராது, அதுக்கு ட்ரிகர் தேவை. ட்ரிகர் என்றால் என்ன? ட்ரிகர் என்றால் உன் மனசில் அந்த வகை எண்ணத்தை தூண்டும் ஏதாவது ஒன்று. அது ஒரு படம் இருக்கலாம், ஒரு வீடியோ இருக்கலாம், ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் இருக்கலாம், லேட் நைட் லோன்லினஸ் இருக்கலாம், சில சமயம் ஒரு நினைவும் போதும். நீ கவனிச்சிருக்கியா? ஒரு குறிப்பிட்ட வீடியோ பார்த்த பிறகு அந்த எண்ணம் அதிகமாக வருது. ஒரு குறிப்பிட்ட டைம், பெரும்பாலும் இரவு நேரம், மனம் பலவீனமாக இருக்கு. இதுதான் ட்ரிகர் பேட்டர்ன். ட்ரிகர் எப்படி வேலை செய்கிறது? நம்ம மூளை பார்த்ததை சேமித்து வைக்கும். நீ ரிப்பீட்டட் ஒரே மாதிரி கண்டென்ட் பார்த்தா மூளை ஒரு லிங்க் உருவாக்கும். ஃபோன் பிளஸ் எலோன் டைம் ஈக்குவல்ஸ் பிளஷர். அதுக்கப்புறம் நீ ஃபோன் எடுத்தாலே மனம் அந்த வழிக்கே போகும். இது ஹேபிட் லூப். கியூ டு கிரேவிங் டு ஆக்ஷன் டு கில்ட். அதனால என்ன புரியணும்? நீ எண்ணத்தோடு மட்டும் போராட வேண்டாம், ட்ரிகர் ஐ கண்டுபிடி. ஏன்னா ட்ரிகர் இல்லைன்னா எண்ணம் பாதி சக்தி இழக்கும். எப்படி ட்ரிகரை நீக்குவது? 1, டிஜிட்டல் கிளீன்-அப். அன்ஃபாலோ அக்கவுண்ட்ஸ், மியூட் அன்வான்ட் பேஜஸ், யூடியூப் ஹிஸ்டரி கிளியர் பண்ணு, லேட் நைட் ஸ்க்ரோலிங் ஸ்டாப் பண்ணு. நீ பார்க்காததை மனம் நினைக்காது. 2, டைம் கண்ட்ரோல். ராத்திரி 11க்கு பிறகு ஃபோன் யூஸ் செய்யாத. லேட் நைட் மைண்ட் அதிகமாக பலவீனமாக இருக்கும். அந்த நேரம் மனம் பிளஸ்யூர் தேடும். 3, இடத்தை மாற்று. தனியா இருக்கிற இடம் ட்ரிகராக இருந்தால் பப்ளிக் ஸ்பேஸ்ல ஈரு, டோர் ஓப்பன் வச்சு ஆயிரு. என்வாயர்மெண்ட் சேஞ்ச் பண்ணா தாட் இன்டென்சிட்டி குறையும். 4, போர்டம் ரிமூவ் பண்ணு. வேலை இல்லாத மனம் ட்ரிகர் தேடும். பிஸி ஸ்கெட்யூல் கிரியேட் பண்ணு. ஜிம், ரீடிங், ஸ்கில் லேர்னிங், ஃபேமிலி டைம். ஒரு முக்கியமான உண்மை, ட்ரிகர் ரிமூவ் பண்ணா ஃபர்ஸ்ட் 7 days ரொம்ப கஷ்டம். மனம் பழைய பேட்டர்னுக்கு திரும்ப முயற்சிக்கும்.
ஆனா நீ 21 நாள் ஸ்ட்ராங்கா இருந்தா மூளை புதிய பாதையை உருவாக்கும். ஃபைனல் ட்ரூத், நீ தீய அணைக்கணும்னா அதுக்கு பெட்ரோல் ஊற்றுவதை நிறுத்தணும். ட்ரிகர் ரிமூவ் பண்ணினா உன் போராட்டம் 50% குறையும். மீதியை கவனிப்பு மெத்தட் ஹேண்டில் பண்ணும். நினைவில் வை, நீ கெட்டவன் இல்லை, நீ பழக்கத்துடன் போராடுறவன். ட்ரிகரை நீக்கினால் பழக்கம் பலவீனமாகும். பழக்கம் பலவீனமானால் நீ வலுவானவன். 3. உடல் சக்தியை மாற்று. ஆழமான விளக்கம். முதலில் ஒரு முக்கியமான உண்மை, காம சக்தி அழிக்க வேண்டிய சக்தி இல்லை. அது மிகவும் சக்தி வாய்ந்த உயிர் சக்தி. அதை தவறான வழியில் விட்டால் அது ஆசையாக மாறும். அதை சரியான வழியில் மாற்றினால் அது சாதனையாக மாறும். காம சக்தி என்றால் என்ன? உன் உடம்பில் உருவாகும் ஒரு உயிர் ஆற்றல். அது படைப்பாற்றலாக மாறலாம், அது உடல் பலமாக மாறலாம், அது மன உறுதியாக மாறலாம். ஆனா நீ அதை கற்பனையில் வீணாக்கினால் அது பலவீனமாக மாறும். நீ கவனிச்சிருக்கியா? எக்ஸர்சைஸ் பண்ண நாள் அந்த நாள் மைண்ட் கால்மா இருக்கும். பாடி டயர்ட் இருந்தா மைண்ட் ஓவர் ஆக்டிவ் இருக்காது. இதுதான் கனெக்ஷன். உடல் சோர்ந்தால் மனம் அமைதியாகும். எக்ஸர்சைஸ் சக்தி மாற்றும் முதல் வழி. ரன்னிங், புஷ்அப்ஸ், ஜிம் ஸ்பாட்ஸ், 30 மினிட்ஸ் டெய்லி ஒர்க் அவுட். உன் உடம்பில் இருக்கும் அதிகமான எனர்ஜி வெளியேறும். அந்த எனர்ஜி காம சிந்தனையாக மாறவே முடியாது. 2. கோல்ட் ஷவர், குளிர்ந்த தண்ணீர் குளியல் உடம்புக்கு ஷாக்கு கொடுக்கும். அந்த நேரத்தில் மனம் அலர்ட் ஆகும். டிசையர் சிக்னல் குறைந்துவிடும். பல பழைய ஆன்மீக மரபுகளில் இதையே பயன்படுத்தினார்கள். 3. கிரியேட்டிவ் சேனல், டிராயிங், மியூசிக், ரைட்டிங், ஸ்கில் லேர்னிங் காம சக்தி படைப்பாற்றலாக மாறும். பல பெரிய மனிதர்கள் அவர்களின் இன்டென்ஸ் எனர்ஜி கிரியேஷனா மாற்றினார்கள். 4. டிசிப்ளின் சமம் பவர் எனர்ஜி கண்ட்ரோல் பண்ண ருட்டீன் கிரியேட் பண்ணு. மார்னிங் வேக்கப் ஃபிக்ஸ் டைம், ஒர்க் அவுட் ஃபிக்ஸ் டைம், ஸ்லீப் ஃபிக்ஸ் டைம். அன்ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் டிசையருக்கு இடம் கொடுக்கும். ஸ்ட்ரக்சர்ட் லைஃப் ஸ்ட்ரெங்தை உருவாக்கும். ஒரு முக்கியமான உண்மை, நீ காம சக்தியை அழிக்க முயற்சிக்காதே. அதை உயர்ந்த நிலைக்கு எடுத்துப்போ. அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவன் அவனால எந்த விஷயமும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு நாள் நீ உன் எனர்ஜியை ஜிம்மில் பயன்படுத்துவாய். ஒரு நாள் அதை உன் கனவில் பயன்படுத்துவாய். அந்த நாள் உன் மனம் உன் அடிமை இல்லை, அது உன் கூட்டாளி. நினைவில் வை, எனர்ஜி நியூட்ரல். அதை எங்கு செலுத்துறே அதுவே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். 4. தியானம், மனத்தை மறுபடியும் அமைக்கும் சக்தி. நீ கவனிச்சிருக்கியா? காம எண்ணம் வரும்போது மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். பாஸ்ட், இமேஜினேஷன், ஃபேண்டசி. மனம் ஒரே ஓட்டம். தியானம் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த ஓட்டத்தை மெதுவாக நிறுத்துகிறது. தியானம் என்றால் என்ன? தியானம் என்பது எண்ணமில்லாத நிலை இல்லை. எண்ணம் வந்தாலும் அதை கவனித்து அதை தாண்டி அமைதியாக இருப்பது. எப்படி தொடங்குவது? டெய்லி 10 மினிட்ஸ். 1. அமைதியான இடம். 2. நேராக உட்கார். 3. கண்களை மூடு. 4. மூச்சை கவனிக்க ஆரம்பி. மூச்சு உள்ளே, மூச்சு வெளியே. எண்ணம் வந்தால் அதை தடுக்காதே. எண்ணம் வந்தது என்று மட்டும் கவனித்து மீண்டும் மூச்சுக்கு திரும்பு. முதல் 5 நாள் மனம் அமைதியாக இருக்காது, அது ஓடும். ஆனா நீ தினமும் பிராக்டிஸ் செய்தால் மனம் புரிந்து கொள்ளும், நான் கட்டுப்பாட்டில் இருக்கணும். தியானம் எப்படி காம எண்ணத்தை குறைக்கும்? மனம் எந்த விஷயத்துக்கு அதிக கவனம் கொடுக்கிறதோ அது வலுவாகும். தியானம் மன கவனத்தை உன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். அதனால் காம எண்ணம் வந்தாலும் அது நீண்ட நேரம் தங்காது. 30 நாள் மாற்றம், 7 நாள் சிறிய அமைதி, 14 நாள் ரியாக்ஷன் குறைவு, 30 நாள் கண்ட்ரோல் அதிகம். தியானம் மன மசில் பில்ட் பண்ணும், ஜிம் பாடி பில்ட் பண்ணும், மெடிடேஷன் மைண்ட் பில்ட் பண்ணும். நீ தினமும் 10 நிமிஷம் உன் மனத்துக்கு கொடுத்தால் அது உன்னை மீதமுள்ள 23 மணி நேரம் காப்பாற்றும். 5. தனிமையை குறை, சூழல் உன்னை தீர்மானிக்கும். ஒரு முக்கியமான உண்மை, தனிமை பலவீனமான மனதின் சோதனை நேரம். நீ அதிக நேரம் தனியாக இருந்தால் மனம் பழைய பழக்கத்தை தேடும். ஏன் தனிமை ஆபத்து? மனிதன் சமூக உயிர். அவன் மற்றவர்களுடன் இருந்தால்
அவனுடைய சிந்தனை சீராக இருக்கும். ஆனா நீ க்ளோஸ் டு ரூம் பிளஸ் ஃபோன் பிளஸ் லேட் நைட், இந்த காம்பினேஷன் ட்ரிக்கருக்கு பெர்ஃபெக்ட் கிரவுண்ட். எப்படி தனிமையை குறைப்பது? 1, ஃபேமிலி டைம் இன்க்ரீஸ். 2, குட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். 3, ஜிம்/ஸ்போர்ட்ஸ் குரூப். 4, ஸ்டடி குரூப். 5, வாலண்டியர் ஒர்க். பிஸி மைண்ட் டிசைருக்கு இடம் கொடுக்காது. நீ பப்ளிக் பிளேஸ்ல இருந்தால் உன் பிஹேவியர் ஆட்டோமேட்டிக்லி கண்ட்ரோல் ஆகும். அதனால தான் சூழல் முக்கியம். ஸ்ட்ரக்சர்ட் லைஃப். மார்னிங் ருட்டீன், ஒர்க் அவுட், ஒர்க் டைம், ரிலாக்ஸ் டைம், ஸ்லீப் டைம். ரூட்டீன் இல்லாத வாழ்க்கை டிசைருக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். ரூட்டீன் உடைய வாழ்க்கை ஸ்ட்ரெங்க் கிரியேட் பண்ணும். நினைவில் வை, நீ உன் மனத்தோடு மட்டும் போராட வேண்டாம். உன் சூழலை உன் பக்கம் மாற்று. தியானம் உன் உள்ளத்தை மாற்றும், சூழல் உன் பழக்கத்தை மாற்றும். இரண்டும் சேர்ந்தால் நீ மன அடிமை இல்லை, நீ மனத்தின் தலைவர். இன்று நாம் பார்த்தது காம எண்ணம் தவறில்லை, அதை புரிந்து கொள்ளாமல் வளர விடுவதுதான் பிரச்சனை. நாம் கற்றது கவனிப்பு முறையால் எண்ணத்தை பலவீனப்படுத்துவது, ட்ரிகரை நீக்குவது, உடல் சக்தியை மாற்றுவது, தினசரி தியானத்தின் சக்தி சூழலை மாற்றி மனதை பாதுகாப்பது. நினைவில் வை, நீ கெட்டவன் இல்லை, நீ பயிற்சி பெறாத மனதோடு இருக்கிறவன். இன்னைக்கு தொடங்கு. 30 நாள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணு. உன் மனம் உன் அடிமை இல்லை, உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வீடியோ உனக்கு உதவி இருந்தால் லைக் பண்ணு. உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணு. நாளைக்கு இன்னும் ஒரு மன வலிமை வீடியோவில் சந்திப்போம்.